गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। अतः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 26 இந்தியன் ரிப்பப்ளிக் டே. இன்னைக்கு விஜயநாம சம்வத்சரம், உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம், தை மாதம், கிருஷ்ணபக்ஷம், தசமி திதி. இன்னைக்கு காலம்பரை 9:30 மணி மட்டும் தசமி. அதன் பிறகு ஏகாதசி. இன்னைக்கு ராத்திரி ஏகாதசி, கிருஷ்ண ஏகாதசி இன்னைக்கு ராத்திரி. இப்பொழுது தசமி திதி, அனுஷ நட்சத்திரம்.
இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தை இன்னைக்கு சில ஸ்லோகங்கள் அத்தியனம் பண்ண போகிறோம். போன அத்தியாயத்தில் ஸ்ரீ சுக்காச்சாரியால் துருவ சரித்திரத்தில் எப்படி சுவாமி துருவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி துருவனுக்கு பண்ண தபஸுனால பரமானுகிரகம் பண்ணுறதுக்காக வந்தார் நேரையே. அப்பொழுது துருவன் சுவாமியை 12 ஸ்லோகங்களில் ஸ்தோத்திரம் பண்ணான். சுவாமி ரொம்ப ஆனந்தமாகி அவனுக்கு அனுகிரகம் ஸ்பெஷலாக பண்ணார். உனக்காக ஒரு இடம் துருவஸ்தானம் பண்ணி வச்சுருக்கேன். நீ 36,000 வருஷங்கள் இங்கே பூமியில் இருந்து உங்கள் அப்பாவனுடைய ராஜ்யத்தை அரசாண்டு அதன் பிறகு நீ அந்த ஸ்தானத்துக்கு வரணுங்கிறதாக அனுகிரகம் பண்ணிட்டு போனாள். அப்போது அவனுடைய பிதாவான உத்தானபாதன், அவனுடைய அம்மாக்கள் சுனீதி சுருச்சி இவா 2 பேரும் அவனை திருப்பி பட்டணத்துக்கு அழிச்சின்னு போனாள். அவனுடைய பிராத்தாவான உத்தமனோடு கூட அவன் அரண்மனையில் இருந்தபொழுது அவள் அப்பா துருவன் அழகாக அரசாங்கம் பண்ணுறதுக்கு தகுதியானவன்கிறத தீர்மானம் பண்ணி அரசாங்கத்தை அவங்ககிட்ட கொடுத்து துருவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாளுங்கிறதெல்லாம் பார்த்தோம் போன அத்தியாயத்தில். அவர் தனக்கு வயசு கொடுத்து அதனால் வானப்பிரஸ்தராகி பகவானை தியானிச்சுண்டு தன்னுடைய நலனை கருதி அவர் ராஜாங்கத்தை விட்டுவிட்டு போனாள், காட்டுக்கு போனாள். அதோட போன 9வது அத்தியாயம் முடிஞ்சுது. அப்பொழுது துருவன் அங்கே அரசாண்டு வரான். உத்தானபாதனுடைய ராஜாங்கத்தை துருவன் அரசாண்டு வரான். இந்த 10வது அத்தியாயத்தில் அந்த துருவன் அரசாண்டு வரும்பொழுது அவனுடைய பிராதாவான உத்தமன் வேட்டையாடுறதுக்காக காட்டில் வேட்டையாட போனான். அங்கே அவனுக்கும் யக்ஷாளுக்கும் சண்டை வந்தது. அப்போது யக்ஷாள் அவனை கொன்னுவிட்டாள். அவனை தேடிந்து போன அவன் அம்மா சுருச்சி அவளும் காட்டில் மரணம் அடைஞ்சாள் ஒரு பெரிய தாவாகினியில், காட்டு தீயில். இவன் போய் அந்த யக்ஷாலோட போய் சண்டை போட்டான். யார் தன்னுடைய பிராத்தாவான உத்தமனை கொன்னாலோ அவளோட கூட அந்த யக்ஷாலோட கூட்டத்தோடு கூட சண்டை போட்டு அவளை ஜெயிச்சான். அந்த கதையை இந்த 10வது அத்தியாயத்தில் சொல்கிறாள். வழக்கம் போல் ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தையும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை படிச்சுவிட்டு இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே த்ருவச்சரிதே யக்ஷயுத்தவர்ணனம் நாம 10மோऽध्यायः. தசமே பிராத்ருஹந்த்ருணாம் யக்ஷாணாமகரோத்வதம் ஏக ஏவாலகாம் கத்வா இத்யஸ்ய விக்ரம உச்யதே. இந்த தசமே இந்த 10வது அத்தியாயத்தில் பிராத்ரு அந்த்ருணாம் யக்ஷானாம், தன்னுடைய பிராத்தாவான உத்தமனை கொன்ன அந்த யக்ஷகணங்களை ஏகையேவ அலகாம் கத்வா, தான் ஒத்தனாவே அவளுடைய பட்டணமான அலகாபுரிக்கு போய் அங்கே யக்ஷாலோட சண்டை போட்டு இத்யஸ்ய விக்ரம உச்சியதே, அவன் பராக்கிரமத்தோடு கூட அவளை ஜெயிச்சு யக்ஷாலை வதம் பண்ண சரித்திரத்தை இந்த 10வது அத்தியாயத்தில் சொல்கிறாள். அதான் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம். தசமே பிராத்ருஹந்த்ருணாம் யக்ஷாணாமகரோத்வதம் ஏக ஏவாலகாம் கத்வா இத்யஸ்ய விக்ரம உச்யதே. ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த 10வது அத்தியாயத்தில் ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை பார்ப்போம். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே 10மோऽध्यायः. மைத்ரே உவாச்ச பிரஜாபதேர்துஹிதரம் சிசுமாரஸ்ய வை த்ருவः உபயே மே பிரமிம் நாம தத்சுதௌ கல்பவத்சரௌ. துருவசுவாமி அப்பாவான உத்தானபாதனுடைய ராஜாங்கத்தை அரசாண்டு வரான். அந்த சமயம் அவன் சிசுமாரன்கிறதான ஒரு பிரஜாபதி, அவருக்கு ஒரு பொண்ணு பிரமின்னு பேர், அந்த பொண்ணுக்கு பேர். அந்த பிரமியை கல்யாணம் பண்ணிட்டான். உபயே மே பிரமிம் நாம தத் சுதௌ கல்பவத்சரௌ, அவனுக்கு
2 குழந்தைகள் பிறந்தாள், 2 பிள்ளைகள், கல்பன் ஒருத்தன், வத்சரன் ஒருத்தன். இப்படி 2 குழந்தைகள். அந்த பிரமியை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு 2 குமாரால் உண்டானாள். இலாயாம் அபி பாத்யாயாம் வாயோ புத்ரியாம் மகாபலஹ புத்திரமுத்கல நாமானம் யோஷித் ரத்னம் அஜீஜனத்து. அதன் பிறகு அவன் இன்னொரு மனைவியே கல்யாணம் பண்ணியிருந்தான். இலான்னு பேர் அவள் பேர். இந்த இலாங்கிற பொண்ணு வாயுனுடைய புத்திரி. வாயு புத்திரியான இலையே கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ இவனுக்கும் இலைக்கும் 2 குழந்தைகள், ஒரு புத்திரன் ஒரு பொண்ணு. உத்கலன்னு ஒரு புத்திரன், ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, அவர் பேரை சொல்லலை. இன்னொரு பொண்ணு, அழகான ஒரு பொண்ணு. புத்திரமுத்கல நாமானம் யோஷித்ரத்னமஜீஜனத் உத்தமஸ்து அகிருதோத்வாஹோ மிருகயாயாம் பலீயசா அத புண்ணியஜனேனாத்ரௌ தன்மாதாஸ்ய கதிம் கதா. உத்தமன், துரோனுடைய பிராத்தாவான உத்தமன், துரோனுக்கு தம்பி, பிராத்தா. அந்த தம்பியான உத்தமன் கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்காத அவன் ஒரு சமயம் இப்படி காட்டில் போய் மிருகயாயாம் பலியசா, அவன் காட்டில் போய் வேட்டையாடுவதற்காக போனான். ராஜாக்கள்லாம் வேட்டையாட போவாள், அதான் அவளுடைய ஸ்போர்ட். அப்போ ஒரு தடவை போனான். ஹத புண்ணிய ஜனேனாத்ரௌ தன்மாதாஸ்ய கதிம் கதா. அப்பொழுது ஹிமாலய மேலே சாரலில் போய் வேட்டையாட போனான். அங்கே யக்ஷாளுடைய வசிக்கிற இடம் அது. அலகாபுரின்னு அழகான ஒரு பட்டணம். அங்கே தான் யக்ஷாள்னா இருப்பாள். குபேரன் முதலான யக்ஷர்கள்லாம் அங்கே இருப்பாள். அந்த இடத்துல போய் இவன் வேட்டையாட போனான். இவன் வேட்டையாட போன சமயத்தில் யக்ஷாள்லாம் பார்த்தா நம்ம ராஜாங்கத்துக்கு இவன் வந்திருக்கானே, நம்மளை பர்மிஷன் இல்லாமன்னுட்டு அவனோட சண்டை போட்டு அவனை கொண்டுவிட்டாள். அவனை தேடிந்து அவன் அம்மாவான சுருச்சி போனாலாம். தன்மாதாஸ்ய கதிம் கதா. அவனை தேடிந்து அவன் அம்மாவான சுருச்சி காட்டுக்கு போனாள். ஹிமாலய மலைச்சாரலுக்கு அவள் போனாள். உத்தமஸ்து அகிருதோத்வாஹோ மிருகயாயாம் பலீயசா அத புண்ணியஜனேனாத்ரௌ தன்மாதாஸ்ய கதிம் கதா. த்ருவோ பிராத்ருவதம் ஸ்ருத்வா கோபாமர்ஷசுச்சார்ப்பிதः ஜெயித்ரம் ஸ்யந்தனமாஸ்தாய கதः புண்ணியஜனாலயம். துருவன் தன் தம்பியான உத்தமன் கொல்லப்பட்டான் யக்ஷர்களால் என்று அறிந்து ரொம்ப கோபப்பட்டான். ரொம்ப கோபத்தோடு கூட உடனே அவனுடைய ரதத்தில் ஏறிண்டு ஏக்கமாகவே உத்தரையும் அழிச்சிக்காமல் அவன் தன்னை நேர அலகாபுரிக்கு போய் சேர்ந்தான். யக்ஷாளுடைய பட்டணம் அது, ஹிமாலய மலைச்சாரலில் இருக்குது. அந்த அலகாபுரிங்கிறதான பட்டணத்துக்கு போய் சேர்ந்தான். ஜெயித்ரம் ஸ்யந்தனமாஸ்தாய கத புண்ணியஜனாலயம். புண்ணியஜலாலயம் யக்ஷாள்னா இருக்கிற அந்த திவ்யமான அலகாபுரிக்கு போய் சேர்ந்தான். கத்வோதீச்சீம் திசம் ராஜா ருத்ரானுச்சர சேவிதாம் ததர்ஷ ஹிமவத்ரோண்யாம் புரீம் குஹ்யகசங்குலாம். அவன் துருவன் அவன் இருக்கிற இடத்துலேருந்து வடக்கு பக்கமாக இருக்குது ஹிமாலய மலை. அந்த ஹிமாலய மலை சாரலில் அங்கே தான் தன்னுடைய தம்பியான உத்தமன் போயிருக்காங்கிறது தெரிஞ்சுண்டு அங்கே போனான். அந்த இடத்துல எல்லாரும் பரமேஸ்வரனை ஆராதிக்கிறவாள். ருத்ரானுச்சர சேவிதாம், எல்லாரும் ருத்ரனான கைலாசநாதனான பரமேஸ்வரனை எல்லாரும் ஆராதிப்பாள். அப்பேற்பட்ட பட்டணம் இது. பரமேஸ்வரனை ஆராதிச்சா அவள்னா ரொம்ப பணக்காராளாக இருப்பாள்னு சொல்லியிருக்கு. அதனால தான் யக்ஷாள்னா குபேராள்னா, குபேரன் யக்ஷன். அவன் பரமேஸ்வரனை ஆராதித்து பெரிய தனாதிபதி ஆயிட்டான். அப்படி அங்கே இருக்கிறவாள்னா பரமேஸ்வரனை ஆராதிக்கிறாளாம். கத்வோதீச்சீம் திசம் ராஜா ருத்ரானுச்சர சேவிதாம் ததர்ஷ ஹிமவத்ரோண்யாம். ஹிமாலய மலை வேலி, அங்கே புரீம் குஹ்யகசங்குலாம். அழகாக அங்கே ஒரு பட்டணம் இருக்குது. அங்கே எல்லோரும் இருந்துட்டு இருக்காள். சிவனை ஆராதிக்கிறவாள்னா யக்ஷாள்னா. அதை போய் பார்த்தான்.
தத்மௌ சங்கம் ப்ருஹத்பாஹு கம் திசச்சானுநாதயன் ஏனோத்விக்னதிருஷக்ஷத்தः உபதேவ்யோத்ர சன்பிருஷம். அந்த பட்டணத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவன் சங்க எடுத்து ஊதினான். ராஜாக்கள்லாம் சண்டை போட வந்தாக்க தெரியப்படுத்துவாள். எப்படி ஒரு சைரன் ஏதாவது நம்ம இதற்கேந்து யாராலும் சண்டை போட வந்தால் நம்ம ஊரில் சைரன் போடுவாளோ இல்லையோ, இந்த மாதிரி இவாளே சங்க எடுத்து ஊதுவாள், நான் வந்திருக்கேன் சண்டை போடுறதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு. அப்படி இவன் ஒரு பெரிய சங்க எடுத்து சங்க கோஷம் பண்ணான் தான் வந்திருக்கிறத தெரிவிக்கிறதுக்காக. அந்த சங்க சப்தத்தை கேட்டுவிட்டு யக்ஷாளுடைய ஸ்திரீகள் அவள்லாம் ரொம்ப பயந்தாளாம். ஆஹா, நமக்கு ஏதோ ஒரு உபத்திரம் வந்திருக்கு, இங்கே சண்டை போடுறதுக்கு யாரோ வந்திருக்காளேன்னு பயந்து போயிட்டாளாம் அவள்லாம். தத்மௌ சங்கம் ப்ருஹத்பாஹு கம் திசச்சானுநாதயன் ஏனோத்விக்னதிருஷக்ஷத்தः உபதேவ்யோத்ர சன்பிருஷம். ததோ நிஷ்க்ரம்ய பலின உபதேவ மகாபட்டாः அசஹந்தஸ்தன்னிநாதம் அபிபேதுருதாயுதாः. அங்கே யக்ஷாள் ரொம்ப தைரியசாலி, வீராள் அவள்லாம். அவள் இந்த மாதிரி ஒரு எனிமி வந்து நம்ம ராஜாங்கத்துக்குள்ளே நுழைஞ்சி சங்கால ஊதி சண்டை போட வந்திருக்கேங்கிறத தெரியப்படுத்தணுன்னே அவளுக்கு பொறுக்க முடியல. அதனால் அவள் பட்டணத்தை விட்டு கூட்டம் கூட்டமாக கிளம்பினாள். நிறையா ஆயுதங்களை தரித்து நேர அவள் துருவனோட சண்டை போடுறதுக்காக அத்தனை பேரும் கூட்டமாக வந்தாளாம். பொறுக்க முடியலையா இந்த சங்க சப்தத்தை கேட்டுவிட்டு அவளுக்கு. ததோ நிஷ்க்ரம்ய பலினः உபதேவ மகாபட்டாः அசஹந்தஸ்தன்னிநாதம் அபிபேதுருதாயுதாः. பலவிதமான ஆயுதங்களை தரித்து அந்த யக்ஷாள் கூட்டமாக வந்து துருவன் கிட்டக்க வந்து அவனோட சண்டை போட வந்தாள். சதானா பததோ வீர உக்ரதன்வா மகாரதா ஏகைகம் யுகபத் சர்வான் அகன் பாணை ஸ்திரிபிஸ்திரிபிஹ. துருவ மகாராஜா சண்டை போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். அவன் ரதத்தை ஓடுறதுலையும் கெட்டிக்காரன். வில்லாளியவன், நன்னா வில்லு விடுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். அவன் என்ன பண்ணான், எல்லாரும் வில்ல அம்பை மூட்டி ஒன்று ஒன்றா விடுவாள். இவன் என்ன பண்ணுவான், ஸ்பெஷல் வில்லு வச்சுருந்தான். அந்த வில்லில் 3 பானங்களை சேர்ந்தாப்பில் ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸாக விடலாம். அப்படி 3 பானங்களாக கனவேகமாக விட்டானாம் அந்த துருவசுவாமி அந்த யக்ஷாளுக்கு முன்னாடி அவளை கொல்லுவதற்காக. சதானா பததோ வீர உக்ரதன்வா மகாரதா. அவன் மகாரதன், அவனுடைய ரதத்தை விடுறதுல கெட்டிக்காரன். எனிமேலுடைய சைன்யத்துக்குள்ளே எப்படி போகணும்னு அவனுக்கு தெரியும். உக்ரதன்வா தனுஷை உபயோகம் பண்ணுறதுல, வில்லு விடுறதுல வில் விஜயனவன், ரொம்ப கெட்டிக்காரன். ஏகைக்கம் யுகபத் சர்வான் அகன்பாணை ஸ்திரிபிஹி. 3 அம்பா விட்டான் துருவசுவாமி. தேவை லலாட்டலக்னைஸ்தைஹி இஷுபிஹி சர்வயேவஹி மத்வா நிரஸ்தமாத்மானம் ஆசம்சன் கர்ம தஸ்ய தத். யக்ஷ வீராள்லாம் பார்த்தாள். தங்களுக்கு மேலே, தன்னுடைய தலைகளுக்கு மேலே ஒரு அம்பு இல்லை, 2 அம்பு இல்லை, 3 அம்புகள் சேர்ந்தாப்புல ஒவ்வொரு சமயமும் வந்து விழுறது. தங்களுடைய தலையெல்லாம் அறுத்துன்னு போக முடியா சக்தி உள்ள அம்புகள் வந்து விழுறதெல்லாம் பார்த்தாள். அவளுக்கு புரிஞ்சுது தாங்கள் என்ன மாதிரியான ஒரு கஷ்டத்தில் இருக்கோம்னுட்டு. ஏன்னா துருவனுடைய வீரியத்தை பார்த்தாள் அவள்னா. அதனால் அவள் என்ன தீர்மானம் பண்ணால், தாங்கள் கண்டிப்பாக தோக்கத்தான் போகணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டாள். அப்பொழுது இவனை ரொம்ப பாராட்டினாள் துருவனே. ஆஹா, நீ எப்பேற்பட்ட வீரன்னுட்டு பாராட்டினாள். தேவை லலாட்ட லக்னைஸ்தைஹி இஷுபிஹி சர்வயேவஹி மத்வா நிரத்தமாத்மானம் ஆசம்சன் கர்ம தஸ்ய தத். துருவனுடைய வீரியத்தையும் பராக்கிரமத்தையும் அவள் பாராட்டினாள். யக்ஷவீராள்னா பாராட்டினாளாம். அவளும் சாதாரண வில்லாளிகள் இல்லை. அவள் என்ன பண்ணாள், தேபிச்சாமும் அமிருஷ்யந்தா
பாதஸ்பர்ஷமியோரகாः शरैरविध्यन् युगपत् द्विगुणं प्रचिकीर्षवः. எப்படி ஒரு பாம்பு மேலே யாராலும் காலை வச்சா அது பாம்பு ஷீறி போய் அவனை கடிக்குமோ, அப்படி இந்த துருவன் அவளை ரொம்ப கோபப்படுத்திவிட்டான், மூணு அம்பா விட்டு. அதனால யக்ஷாள்லாம் என்ன பண்ணாள், அவளும் வில்லாளிகள். அவள் எப்படி ஒரு பாம்பை காலால் அமுக்கினாக்க அந்த பாம்பு ஷீரிண்டு வந்து கடிக்குமோ, அப்படி அவள் 6 அம்பாக ஒரே வில்ல நாண மூட்டி ஒரு அம்பு மூட்டாமல் 6 இவனை போல டபுள் ஸ்பீடில் அவள் வந்து 6 அம்பாக விட்டாளாம். த்விகுணம்னா ரெண்டு மடங்குன்னு அர்த்தம். இவன் 3 விடுறான், அவள் 6 விடுறாள். शरैरविध्यन् युगपत् द्विगुणं प्रचिकीर्षवः तेऽपि चामुम् अमृष्यन्तः पादस्पर्शमिवोरगाः शरैरविध्यन् युगपत् द्विगुणं प्रचिकीर्षवः. 6 அம்பாவிட்டாள் துருவனை நோக்கி. இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். श्री हरे नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे 10मोऽध्यायः. मैत्रेय उवाच प्रजापतेर्दुहितरं शिशुमारस्य वै ध्रुवः उपये मे भ्रमिं नाम तत्सुतौ कल्पवत्सरौ इलायामपि भार्यायां वायोः पुत्र्यां महाबलः पुत्रमुत्कलनामानं योषिद्रत्नमजीजनत् उत्तमस्तु अकृतोद्वाहः मृगयायां बलीयसा हतः पुण्यजनेनाद्रौ तन्मातास्य गतिं गता ध्रुवो भ्रातृवधं श्रुत्वा कोपामर्षशुचार्पितः जैत्रं स्यन्दनमास्थाय गतः पुण्यजनालयम् गत्वोदीचीं दिशं राजा रुद्रानुचरसेवितां ददर्श हिमवद्रोण्यां पुरीं गुह्यकसङ्कुलां
दध्मौ शङ्खं बृहद्बाहुः दध्मौ शङ्खं बृहद्बाहुः दध्मौ शङ्खं बृहद्बाहुः खं दिशश्चानुनादयन् खं दिशश्चानुनादयन् खं दिशश्चानुनादयन् येनोद्विग्नदृशक्षत्तः 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 उपदेव्योऽत्र संभृशम् उपदेव्योऽत्र संभृशम् उपदेव्योऽत्र संभृशम् ततो निष्क्रम्य बलिनः ततो निष्क्रम्य बलिनः ततो निष्क्रम्य बलिनः उपदेव महाभटाः उपदेव महाभटाः उपदेव महाभटाः असहन्तस्तन्निनादम् 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 अभिपेतुरुदायुधाः 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 सतानापततो वीर सतान् आपततो वीर सतानापततो वीर सतानापततो वीर उग्रधन्वा महारथः उग्रधन्वा महारथः उग्रधन्वा महारथः एकैकं युगपत्सर्वान् एकैकं युगपत्सर्वान् एकैकं युगपत्सर्वान् अहं बाणैस्त्रिभिस्त्रिभिः अहं बाणैस्त्रिभिस्त्रिभिः अहं बाणैः स्त्रिभिस्त्रिभिः देवै ललाटलग्नैस्तैः देवै ललाटलग्नैस्तैः देवै ललाटलग्नैस्तैः इषुभिः सर्व एव हि इषुभिः सर्व एव हि इषुभिः सर्व एव हि मत्वा निरस्तमात्मानं मत्वा निरस्तमात्मानं मत्वा निरस्तमात्मानम् आशंसन् कर्म तस्य तत् आशंसन् कर्म तस्य तत् आशंसन् कर्म तस्य तत् तेऽपि चामुम् अमृष्यन्तः तेऽपि चामुम् अमृष्यन्तः तेऽपि चामुम् अमृष्यन्तः पादस्पर्शमिवोरगाः 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 शरैरविध्यन् युगपते शरैरविध्यन् युगपते शरैरविध्यन् युगपत् द्विगुणं प्रचिकीर्षवः द्विगुणं प्रचिकीर्षवः द्विगुणं प्रचिकीर्षवः ஸ்ரீஹரயே நமஹ. 11வது ஸ்லோகத்திலேருந்து இப்பொழுது பார்ப்போம். ஸ்ரீஹரயே நமஹ. ததः பரிகனிஸ்த்ரிம்ஷைः प्रासशूलपरश्वधैः शक्तिरिष्टिभिः भुषुण्डीभिः चित्रवाजैः शरैरपि शक्तिरिष्टिभिर्भुषुण्डीभिः चित्रवाजैः शरैरपि अभ्यवर्षन् प्रकुपिताः सरथं सहसारथिम् इच्छन्तत्तत्प्रतीकर्तुम् அயுதானாம் த்ரயோதச. யக்ஷாள் பார்த்தாள் துருவனுடைய பராக்கிரமத்தையும் சக்தியையும் அவனுக்கு யுத்தம் பண்ற தோரணையும் பார்த்தாள். அவள் என்ன பண்ணாள், ஒரு பெரிய சர்ஜ், இப்பெல்லாம் ஆப்கானிஸ்தானில் சர்ஜு, ஈராக்கில் சர்ஜுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதாவது எனிமி ஒருத்தர் இருந்தான்னாக்கா 1000 பேர் நம்ம அனுப்புறது, 1:1000 ரேஷியோ. அப்படி நிறைய பேர் அனுப்பிச்சுட்டா வென்று விடலாம் என்பதாக நினச்சி 1,30,000 பேர் அனுப்பிச்சாலாம். 130,000 சோல்ஜர்ஸை அனுப்பிச்சாள் இந்த யக்ஷாள் துருவனோட சண்டை போடுறதுக்கு. கையில் என்னென்னோ விதவிதமான ஆயுதங்கள்லாம் கொண்டாள். பரிகம்னுட்டு ஒரு கடப்பாறை மாதிரி ஒரு ஆயுதம், நிஸ்திரிம்ஷைஹி கத்தி, சண்டை போடுற கத்தி, வாள்னு சொல்கிறது. பிராசசூல பரஸ்வதைஹி சூலம், ஈட்டி, சக்தி ஆயுதம், இப்படி பலவிதமான ஆயுதங்கள்
அவள் எடுத்துன்னு வந்தாள் அங்கேருந்து இவனோட கூட சண்டை போடுறதுக்கு. தத பரிகனிஸ்திரிம்ஷைஹி பிராசசூல பரஸ்வதைஹி சக்திருஷ்டிபிஹி புஷுண்டீபிஹி சித்ரவாஜைஷரைரபி அப்யவர்ஷன் பிரகுபிதாः சரதம் சகசாரதிம் இச்சந்தத் பிரதீகத்தும் அயுதானாம் திரயோதச. துருவனோட கூட சண்டை போட்டு அவனை ஜெயிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு கூட அவள் 130,000 பேர் அவனோட எதிர்த்து போராடினாள். எல்லார்கிட்டையும் நல்ல ஆயுதங்களோடு கூட. ஔத்தானபாதி சததா சஸ்திரவர்ஷேண பூரிணா நயேவாத்ருஷ்யதாச்சன்ன ஆசாரேண யதாகிரிஹி. துருவ மகாராஜா நின்றுருக்கான். அவனுக்கு எதிர்த்தாப்புல பெரிய மழை மாதிரி பலவிதமான ஆயுதங்கள் அவன் மேலே வந்து விழருது. அதெல்லாம் அவன் காப்பாற்றிக்கினான். ஒரு பெரிய மலை மேலே மழை பெருசாக கொட்டித்துனா எப்படி அந்த அத்தனை மழையும் அந்த பெரிய மலை தாங்கிக்குமோ அப்படி இவன் மேலே இத்தனை ஆயுதங்களை வருஷிக்கிறாள். 130,000 யக்ஷாள். அதையெல்லாம் பொறுமையாக பொறுத்துண்டு அதெல்லாம் அப்படி கவர் பண்ணிட்டான் அவன் தன் மேலே படாமல். துருவன் ஔத்தானபாதி சததா சஸ்திரவர்ஷேண பூரிணா நயேவாத்ருஷ்யதாச்சன்ன ஆசாரேண யதாகிரிஹி. எப்படி ஒரு மலை தன் மேலே பெரிய மழை கொட்டினா கூட தாங்குமோ அப்படி அத்தனை ஆயுதங்களுடைய வருஷம் ரெயின் ஆஃப் வெப்பன்ஸ் அவன் மேலே விழுந்தா கூட அத்தனையும் பொறுத்துண்டு அதுலேருந்து காப்பாற்றினானாம் துருவன். ஆஹாகாரஸ்ததைவாசீத் சித்தானாம் திவி பஷ்யதாம் ஹதோயம் மானவ சூர்யா மக்னா புண்ணியஜனார்ணவே. எப்படி ஒரு சூரியன் சாயங்காலத்தில் அப்படி போய் சமுத்திரத்துக்குள்ளே மறையிறதோ அப்படி இந்த எக்ஷாளுங்கிறதா 130,000 பேர் வந்திருக்காளே இந்த சமுத்திரம் அதுக்குள்ளே இந்த மகாராஜா சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறேன் துருவ மகாராஜா போய் உள்ள மூழ்கி போய் அழிய போகிறான் என்பதாக நினச்சி அங்கே இருக்கப்பட்ட சித்தாளெல்லாம் உயரக்கேந்து பார்க்குறாள் இந்த சண்டையை. உயரக்கேந்து நின்றுட்டு சித்த கணங்கள்லாம் இதை பார்க்கறது. இந்த துருவனுக்கும் யக்ஷகணங்களுக்கும் சண்டை நடக்கிறத. அப்போ ஒரே சப்தம் ஹாஹான்னு சப்தம் கேட்குறதாம். சண்டையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாள். ஹாஹாகாரஸ்ததைவாசீத் சித்தானாம் திவி பஷ்யதாம். ஆகாசத்தில் நின்று இந்த சண்டையை பார்த்துட்டு இருக்கப்பட்ட சித்தாள் வாயிலேருந்து ஹான்னு வரதான். ஹதோயம் மானவ சூர்யா. இந்த மனுஷனான துருவன் சூரியன் மாதிரி பிரகாசிக்கப்பட்ட இவன் இந்த யக்ஷாள் 130,000 பேர் இருக்கப்பட்ட பெரிய சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கி போகிறான். இன்னும் அவள்லாம் சொல்லிக்கிறாள் ஒருத்தருக்கொத்தர். ஹதோயம் மானவ சூர்யா மக்ன புண்ணிய ஜனார்ணவே நதத்சு யாதுதானேஷு ஜெயகாசிஸ்வதோ மிருதே உததிஷ்டன் ரதஸ்தஸ்ய நீகாராதிவ பாஸ்கர. அவள் அப்படி பேசின்னு இருக்காள். அப்பொழுது யக்ஷாள்னா அவள் ஜெயிக்கிற மாதிரி தோணித்து டெம்பரர்லி. ஏன்னா அப்படி சண்டை போட்டு இருந்தாள். ஆனால் துருவசுவாமியினுடைய ரதம் அதுக்குள்ளே அவன் நின்றுட்டு அவனே ஓட்டின்னு வரான் அந்த ரதத்தை. அது எப்படி இருந்ததுனால் எப்படி ஒரு சூரியன் ஒரு பனி மண்டலத்துக்குள்ளே மாட்டிருந்ததுன்னா சூரியன் தெரியவே தெரியாது. அப்போ வெறும் கண்ணால் கூட சூரியனை பார்த்துடலாம் கூலிங் கிளாஸ் போட்டுக்காமல். ஏன்னா பெரிய ஃபாக் பனி மண்டலம் அதில் சூரியன் மாட்டின்டாக்க அப்படியே பார்த்தா அது என்னமோ அழிஞ்சு போகிற மாதிரி இருட்டாக தெரியும். ஆனால் சூரியன் பிரகாசிக்கிறபடி தான் பிரகாசிச்சுன்னு இருக்காள். கண்ணுக்கு தான் தெரிகிறது. அதுதான் உபமானமாக சொல்கிறாள். எப்படி நீஹாராதிவ பாஸ்கராக எப்படி ஒரு பனிமண்டலத்துக்குள்ளே சூரியன் இருப்பாளோ அப்படி துருவசுவாமியும் அவனுடைய ரசமும் இந்த 130,000 யக்ஷாள் தங்களுடைய ஆயுதங்களோடு கூட சண்டை போடுறத அவன் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துதான். நதத்சு யாதுதானேஷு ஜெயகாசிஸ்வதோ மிருதே உததிஷ்டன் ரதஸ்தஸ்ய நீஹாராதிவ பாஸ்கர. தனுர்விஸ்பூர்ஜயன் திவ்யம் த்விஷதாம் கேதமுத்வகன் அஸ்திரௌகம்
யதமத்பாணை கனானீகமிவானிலஹா. துருவ மகாராஜா தன்னுடைய வில்ல எடுத்து அப்படி மீட்டி விடுறானா. ட்விங் ட்விங்னு சத்தம் கேட்கறது. ஏன்னா அவ்வளோ வேகமாக சண்டை போட்டு அவ்வளோ வேகமாக அம்பை விடுறான். அப்போது வந்திருக்கப்பட்ட யக்ஷகணங்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாளாம். அவள் மேலே போய் அவன் விடுற அம்பெல்லாம் விழறது, கனவேகமாக விழறது அட் ஹை ஸ்பீடு. துருவசுவாமி கனவேகமாக விடுற அம்புகளெல்லாம் யக்ஷால்கிட்ட இருக்கப்பட்ட வெவ்வேறு ஆயுதங்கள் எல்லாம் உடச்சி கீழே தள்ளி தான் தவிடு பொடியாக பண்ணிடுத்து. எப்படி ஒரு பெரிய காற்று ஆகாசத்தில் கிளம்பித்துனா அது போகிற மார்க்கத்தில் இருக்கப்பட்ட எல்லாத்தையும் தவிடு பொடி பண்ணுமோ, அப்படி துருவசுவாமியினுடைய வில்லிலேருந்து வர அம்புகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான அம்புகள் அவள்கிட்ட இருக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் பொடி பண்ணி விடுத்தான். தனுர்விஸ்பூர்ஜயன் திவ்யம் த்விஷதாம் கேதமுத்வகன் அஸ்திரௌகம் யதமத்பாணை கனானீகமிவானிலஹா. எப்படி ஒரு பெரிய பொஷக்காத்து தன்னுடைய பாதையில் இருக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் தவிடுபடி ஆகிட்டு போகுமோ, அப்படி அவன் விடுற அம்புகளெல்லாம் அந்த யக்ஷாளுடைய ஆயுதங்களெல்லாம் பொடியாக பண்ணித்தான். தஸ்யதே சாப நிர்முக்தாக பித்வா வர்மாணி ரக்ஷசாம் காயானாவிவிஷு திக்மா கிரீநசனயோ யதா. எப்படி ஒரு பெரிய மின்னல் இடிச்சதுன்னா ஒரு மலை மேலே விழுந்துன்னா அதை எப்படி தவிடுபடியாக பண்ணுமோ, அப்படி துருவ மகாராஜாட்டேருந்து வர கூரிய அம்புகள் அந்த யக்ஷாளுடைய மேலே இருக்கப்பட்ட கவச்சங்கள், வர்மான கவச்சம், அந்த வர்மமான கவச்சத்தெல்லாம் பொடி பண்ணித்தான். எப்படி ஒரு பெரிய இடி உயரக்கேந்து ஆகாசத்துலேருந்து வந்து விழற இடி இருக்கே, அது எப்படி மலைகளில் இருக்கப்பட்ட கற்கள் எல்லாம் உடைச்சி தவிடுபடியாக பண்ணுமோ, அப்படி துருவசுவாமிகிட்டேருந்து வந்த அம்புகளெல்லாம் அவள் மேலே பட்டு அவளுடைய மேலே போட்டுருக்கப்பட்ட கவச்சங்களெல்லாம் பொடி பண்ணித்தான். தஸ்யதே சாப நிர்முக்தாக பித்வா வர்மாணி ரக்ஷசாம் காயானாவிவிஷு திக்மா கிரீநசனயோ யதா பல்லைஹ சஞ்சித்யமானானாம் சிரோபிச்சாருகுண்டலைஹ ஊருபிஹ ஹேமதாலாத்பைஹ தோர்பிஹ வலயவல்குபிஹ ஹாரகேயூரமுகுட்டைஹ உஷ்ணீஷைச்ச மகாதனைஹ ஆஸ்திருதாஸ்தா ரணபுவோ ரேஜுஹு வீரமனோகராக. விதுரரை பார்த்து சொல்றார் மைத்ரேயர், ஏ விதுரா, துருவ மகாராஜனுடைய பானங்கள் அந்த இவனை எதிர்த்து போராடின்னு வந்த யக்ஷாளுடைய தலையெல்லாம் வெட்டி கீழே தளித்து அவள் அழகாக காதில் குண்டலங்கள் போட்டுருக்காள், அழகாக கிரீட்டங்கள் போட்டுருக்காள், அதெல்லாம் கீழே விழுந்தது. அவள் கை காலெல்லாம் வெட்டப்பட்டு கீழே கிடக்காம். அவள் கைகள்லையும் கால்கள்லையும் அலங்காரத்துக்காக போட்டுருக்காள் தங்க ஒட்டியானம், தங்க ஆபரணங்கள்லாம் போட்டுருக்காள், அதெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. அப்போ அந்த சண்டை களம் முழுக்க எங்கே பார்த்தாலும் தங்க ஆபரணங்களும் தங்க கிரீட்டங்களும் இவா போட்டுருக்கப்பட்ட கவச்சங்களும் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. எல்லாருடைய தலைகளும் அறுக்கப்பட்டு கீழே கிடக்காம். அப்படி ஒரு கோரமான சண்டை. பல்லை சஞ்சித்யமானானாம் சிரோபிச்சாரு குண்டலை, குண்டலங்கள் கிரீட்டங்கள் தரித்த தலைகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. ஊருபி ஹேமதாலாபை தோர்பிர் வலய வல்குபி, அவளுடைய காதுகள் கழுத்துகள் எல்லாம் அறுக்கப்பட்டு கிடக்கு, கைகளெல்லாம் அதில் போட்டு குண்டலங்கள்லாம் கீழே கிடக்கு. ஹாரகேயூர முகுட்டை உஷ்ணீஷைச்ச மகாதனை ஆஸ்ருதாஸ்தாரணபுவோ ரேஜுர் வீர மனோகராக. எல்லாரும் பெரிய பணக்காராள், யக்ஷாலெல்லாம் பணக்காராள், நன்னா அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்காள். எல்லாம் போச்சு கீழே, இவன் போட்ட சண்டையில் எல்லாரும் கீழே விழுந்தாள். ஹதாவசிஷ்டா இதரே ரணாஜிராத் ரக்ஷோகணா க்ஷத்ரியவர்யசாயகை பிராயோ விவ்ருக்னா வயவா
விதுத்ருவு மிருகேந்திர விக்ரீடிதயூதபாயிவ. பாக்கி மீந்திருக்கப்பட்ட யக்ஷாள் கொஞ்சம் காலு போச்சு, கை போச்சு, எல்லாம் கையும் கால போனவாள் இன்னும் உயிர் போல. அவளுடைய கைகளையும் கால்களையும் அறுத்து எறிஞ்சிருக்கான் துருவ மகாராஜா. அவள்னா எப்படி ஒரு சிங்கத்தை கண்டு யானைகள் எல்லாம் ஒரு காட்டில் தங்கள் உயிர் தப்பினால் போரும் என்று ஓடுமோ, அப்படி இவங்கிட்டேருந்து ஓடினாலாம் திரும்பி அழகாபுரிக்கு. தங்களுடைய கைகளையோ கால்களையோ இழந்து நொண்டி முடமாக அவள்லாம் ஓடினாலாம் திருப்பி யக்ஷாள்னா அழகாபுரிக்கு. அவ்வளவு கோரமாக சண்டை போட்டான் இவன். ஹதாவசிஷ்டா இதரே ரணாஜிராத் ரக்ஷோகணாः க்ஷத்ரியவர்யசாயகை பிராயோ விவிருக்ணா வயவா விதுத்ருவு மிருகேந்திர விக்ரீடித யூதபாயிவ. ஒரு சிங்கத்தை கண்டு பயந்து யானை கூட்டங்கள் எப்படி ஓடி போகுமோ அப்படி பாக்கி மீந்து உயிர் போகாமல் இருந்த யக்ஷாள், கை போய் கால் போய் இருந்தவாள்லாம் திருப்பி ஓடினாலாம் அழகாபுரியை நோக்கி இவன்கிட்டேருந்து தப்பிச்சுண்டு போகிறதுக்காக. துரசுவாமி அவள்லாம் விரட்டினான் என்று சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ததः பரிகனிஸ்த்ரிம்ஷைः ததः பரிகனிஸ்த்ரிம்ஷைः ததः பரிகனிஸ்த்ரிம்ஷைः பிராசசூலபரஸ்வதைः 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 சக்திரிஷ்டிபிர்புஷுண்டீபிः 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 சித்ரவாஜைः शरैरपि சித்ரவாஜைः शरैरपि சித்ரவாஜைः शरैरपि அப்யவர்ஷன் பிரகுபிதாः அப்யவர்ஷன் பிரகுபிதாः அப்யவர்ஷன் பிரகுபிதாः சரதம் சகசாரதிம் சரதம் சகசாரதிம் சரதம் சகசாரதிம் இச்சந்தஸ்தத் பிரதீகத்தும் இச்சந்தஸ்தத் பிரதீகத்தும் இச்சந்தஸ்தத் பிரதீகத்தும் அயுதானாம் த்ரயோதச அயுதானாம் த்ரயோதச அயுதானாம் த்ரயோதச ஔத்தானபாதிஸ்ஸததா 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 शस्त्रवर्षेण भूरिणा शस्त्रवर्षेण भूरिणा शस्त्रवर्षेण भूरिणा न एवादृश्यताच्छन्न न एवादृश्यताच्छन्न न एवादृश्यताच्छन्न आसारेण यथा गिरिः आसारेण यथा गिरिः आसारेण यथा गिरिः हाहाकारस्तदैवासीत् 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 सिद्धानां दिवि पश्यतां सिद्धानां दिवि पश्यतां सिद्धानां दिवि पश्यतां हतोऽयं मानवः सूर्यः हतोऽयं मानवः सूर्यः हतोऽयं मानवः सूर्यः मग्नः पुण्यजनार्णवे मग्नः पुण्यजनार्णवे मग्नः पुण्यजनार्णवे न दत्सु यातुधानेषु न दत्सु यातुधानेषु न दत्सु यातुधानेषु जयकाशिश्वथो मृधे जयकाशिश्वथो मृधे जयकाशिश्वथो मृधे उदतिष्ठन् रथस्तस्य उदतिष्ठन् रथस्तस्य उदतिष्ठन् रथस्तस्य नीहारादिव भास्करः नीहारादिव भास्करः नीहारादिव भास्करः धनुर्विस्फूर्जयन् दिव्यं धनुर्विस्फूर्जयन् दिव्यं धनुर्विस्फूर्जयन् दिव्यं द्विषतां खेदमुद्वहन् द्विषतां खेदमुद्वहन् द्विषतां खेदमुद्वहन् अस्त्रौघं व्यधमद्बाणैः अस्त्रौघं व्यधमद्बाणैः
அஸ்திரௌகம் யதமத்பாணைः घनानीकमिवानिलः 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 तस्य ते चापनिर्मुक्ता तस्य ते चापनिर्मुक्ता तस्य ते चापनिर्मुक्ता भित्त्वा वर्माणि रक्षसां भित्त्वा वर्माणि रक्षसां भित्त्वा वर्माणि रक्षसां कायाना विविशुः स्तिग्मा कायाना विविशुः स्तिग्मा कायाना विविशुः स्तिग्मा गिरीन् अशनयो यथा गिरीन् अशनयो यथा गिरीन् अशनयो यथा भल्लैः सञ्छिद्यमानानां भल्लैः सञ्छिद्यमानानां भल्लैः सञ्छिद्यमानानां शिरोभिश्चारुकुण्डलैः 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 ऊरुभिः हेमतालाभैः ऊरुभिः हेमतालाभैः ऊरुभिः हेमतालाभैः दोर्भिर्वलयवल्गुभिः 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 हारकेयूरमुकुटैः 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 ऊष्णीषैश्च महाधनैः ऊष्णीषैश्च महाधनैः ऊष्णीषैश्च महाधनैः आस्तृतास्तारणभुवो 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 रेजुर्वीरमनोहराः 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 हतावशिष्टा इतरे रणाजिरात् हतावशिष्टा इतरे रणाजिरात् हतावशिष्टा इतरे रणाजिरात् रक्षोगणाः क्षत्रियवर्यसायकैः रक्षोगणाः क्षत्रियवर्यसायकैः रक्षोगणाः क्षत्रियवर्यसायकैः प्रायो विवृक्णावयवा विदुद्रुवुः प्रायो विवृक्णावयवा विदुद्रुवुः प्रायो विवृक्णावयवा विदुद्रुवुः मृगेन्द्रविक्रीडितयूथपा इव मृगेन्द्रविक्रीडितयूथपा इव मृगेन्द्रविक्रीडितयूथपा इव ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 21வது ஸ்லோகத்திலேருந்து அந்த சண்டையை பற்றி சொல்கிறார். துருவசுவாமிக்கும் அந்த யக்ஷாளுக்கும் ஏற்பட்ட சண்டையை பற்றி. யக்ஷர்களெல்லாம் மாயையால் சண்டை போடுறவாவா, அவள் ராட்சசா கும்பலில் சேர்ந்தவா, அவளுக்கு பல மாயா ஜாலங்களெல்லாம் தெரியும். அதனால் துருவசுவாமி ஏக்கமாக போய் சண்டை போட போயிருக்காள். அப்போ அவரோட கூட அந்த சஸ்திரங்கள்னால சண்டை போட முடியாட்டா அஸ்திரங்கள்னால சண்டை போடுவாவா, விதவிதமான மாயா ஜாலங்கள்னால. அதுதான் இங்கே சொல்கிறாள். 21வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பம். अपश्यमान सतदा ततायिनं महामृधे कञ्चन मानवोत्तमः पुरीं दिदृक्षन् अपि नाविशद्विषां न मायिनां वेद चिकीर्षितं जनः. அப்பொழுது துருவ மகாராஜா இதற்கு இந்த யக்ஷாலெல்லாம் கை போய் கால் போய் எல்லாம் ஓடின்னு இருந்தால், திரும்பி அலகாபுரிக்கு ஓடிப்போனாள். இவனுக்கு தோணித்து அவளை விரட்டின்னு போய் அலகாபுரிக்குள்ளே போய் அவளை பார்க்கணும்னு தோணித்து. ஏன்னா இவனுக்கு முன்னாடி ஒரு யுத்தத்துக்காக ஒத்துருமே இல்லை இந்த யக்ஷாலில். அவளெல்லாம் ஓடி போயிட்டாள் திரும்பி. அப்பொழுது இவன் நினச்சிருந்தான் உள்ளே போய் அலகாபுரி போய் ஒரு தடவை பார்க்கணும்னு தோணித்து இவனுக்கு, போகலாமோன்னு நினச்சான். ஆனால் உடனே அவனுக்கு தோணித்து நமாயினாம் வேத சிகீர்ஷிதம் ஜலஹா, இந்த மாயாவிகள் என்ன மாதிரி பிளானெல்லாம் வச்சுருப்பாள்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால் அவள் மாயா ஜாலங்கள்னால சண்டை போட்டு நம்மளோட என்ன பண்ணாதுன்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சான் அவன். அபஷ்யமானஸ ததா ஆததாயினம், ததா ஆததாயினம் நாள். ஆததாயின்னு யாரை சொல்கிறதுன்னா, யார் ஒருவன் தீர்மானமாக சண்டை போட்டு எதிராளியை கொல்லணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு ஆததாயின்னு பேர்.
ஆதத்தேன விஸ்தீர்ணேன சஸ்திராதினா அயித்தும் ஷீலம் அசிய. அஸ்திரம்னு ஒன்று, சஸ்திரம்னு ஒன்று. இந்த ஆயுதங்கள் எடுத்து விட்டெறிஞ்சதுங்கிறது சஸ்திரம். அது அஸ்திரம்ங்கிறது மந்திர பலத்தினால ஏவி விடுறது, கணைகளை ஏவி விடுறது, அது அஸ்திரம். அது இந்த ஆத்தத்தாயின்ங்கிறது யாருன்னா, கையில் கத்தி கவடாலாம் வச்சுட்டு எதிராளியை கொன்னுபிட்டு தான் மறுகாரியம்னு நினச்சின்னு தீர்மானமாக இருக்கிறவனுக்கு ஆத்தத்தாயினம்னு பேர், ஆத்தத்தாயின்னு பேர். அப்பஷ்யமான ச ததாத்ததாயினம், தனக்கு நேர சஸ்திரங்கள் எடுத்துன்னு வந்த, தன்னை கொல்லணுங்கிற தீர்மானத்தோடு வந்தவாள் எல்லாரும் திரும்பி ஓடி போயிட்டாள். அவள்லாம் பார்க்க முடியல அவனால். மகாமிருதே கஞ்சன மானவோத்தமா புரீம் திதிருக்ஷன்னு அபினா விஷத்விஷாம். அந்த அழகாபுரியை பார்க்கணும்னு நினச்சா நான் உள்ளே போகல அவன். நமாயினாம் வேத சிகீர்ஷிதம் ஜனஹ, உள்ளவா என்ன மாயாஜாலங்கள் பண்ணுவாளோ தெரியலேன்னு யோசிச்சானாம் ஒரு கணம். இதி ப்ருவன் சித்திரரதஸ்வசாரதிம் யத பரேஷாம் பிரதியோகசங்கிதः சுஷ்ராவசப்தம் ஜலதேரிவேரிதம் நபஸ்வதோ திக்ஷு ரஜோன்வதிருஷ்யதே. அவன் தன்னுடைய சாரதிகிட்ட சொல்லிட்டு இருந்தான், ஏன்பா உள்ளே போகலாமா வேண்டாமான்னு தெரியலையே அப்படின்னு. கொஞ்ச நாள் இந்த ரதத்தை நிறுத்திவிட்டு நமக்கு முன்னாடி வந்த எதிரிகள் எல்லாம் ஓடி போயிட்டா, ஆனால் நம்ம அழகாபுரிக்குள்ளே நுழையிறதா வேண்டாமான்னு அப்படி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருந்தான் அவனுடைய டிரைவரோடு கூட, அவனுடைய ரதத்தை ஓட்டுறவனோட கூட. அந்த சமயம் என்ன ஆச்சுன்னா, பெரிய சப்தம் ஒன்று கேட்டுதான். அந்த சப்தம் எப்படின்னா, பெரிய சமுத்திரமே பொங்கி ஆகாசத்துலேருந்து கீழே விழுற மாதிரி ஒரு சப்தம். அப்போ ஒரு பெரிய புழுதி காற்று எல்லா விதமான திக்குகள்லேருந்தும் பெரிய கொடூரமான ஒரு பொஷக்காற்று புழுதியை கலப்பிந்து வந்துதான் பெரிய சப்தத்தோடு கூட. இதி ப்ருவன்ஸ்சித்ர ரதஸ்வசாரதிம் யத்தவ் பரேஷாம் பிரதியோகசங்கிதா. போகலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு இந்த சப்தம் கேட்டுது. சுஷ்ராவ சப்தம் ஜலதேரிவேரிதம், பெரிய சமுத்திரம் பொங்கி வர மாதிரி சப்தம் கேட்டுது. நபஸ்வதோ திக்ஷு ரஜோன்வதிருஷ்யதே, பெரிய புழுதி காற்று, துளி கூட கண்ணால் பார்க்க முடியாத ஒரு இருண்மயமான ஒரு புழுதி காற்று கிளம்பித்தான். க்ஷணேனாச்சாதிதம் வ்யோம கனானீகேன சர்வதः விஸ்புரத்தடிதா திக்ஷு திராசயத் ஸ்தனயித்னுனா. இவனுக்கு ஒரு க்ஷணம் ஒன்றும் புரியல. என்ன உயரக்கேந்து இடி இடிச்சுண்டு பெருசாக மழை கொட்ட ஆரம்பிச்சது. உயரக்கேந்து இடியும் மின்னலுமாக உலகத்தையே அழிக்கிற மாதிரி சப்தத்தோடு கூட எங்கே பார்த்தாலும் இடி மின்னல் மழை இதெல்லாம் இருட்டாக போயிடுது. க்ஷணேனாச்சாதிதம் வ்யோம கனானீகேன சர்வதः விஸ்புரத்தடிதா திக்ஷு திராசயத் ஸ்தனயித்னுனா. வவ்ருஷு ருதிரௌகாஸ்ருக்கு பூய விண்மூத்திரமேதசः நிபேதுः ககநாதஸ்ய கபந்தான்யக்ரதோ நக. அப்பொழுது ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டதுனால் விதுரரை பார்த்து கதை சொல்லிட்டு வர மைத்ரேயர், இப்போ துருவசுவாமி உயரக்கேந்து பார்த்தான், சாதாரணமாக மழையாக இருந்தது, இப்போ என்ன ஆச்சுனால் ஒரே ரத்த மழையாக கொட்டித்தான். ஒரேரியா ஷீ கோத்துண்டு ஷீ மழையாக அடிச்சுது. மூத்திரம் மலம் முதலான கெட்ட விஷயங்கள்லாம் உயரக்கேந்து மழையாக கொட்ட ஆரம்பிச்சுதான். அதோடு கூட கைகளும் கால்களும், வெட்டப்பட்ட கைகள் கால்கள் எல்லாம் உயரக்கேந்து விழுந்துட்டுருக்கான் ஆகாசத்துலேருந்து. இதெல்லாம் இந்த யக்ஷாளுடைய மாயினால். அதனால் அவன் மேலெல்லாம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் விழ ஆரம்பிச்சுதான். ததக்கே திருஷ்யத கிரிஹி நிபேது சர்வதோ திசம் கதா பரிக நிஸ்திரிம்ஷ முசலாக சாஷ்மவர்ஷிண. உயரக்கேந்து பல ஆயுதங்கள்லாம் விழ ஆரம்பிச்சுது. எல்லா திசைகள்லேருந்தும் கதைகளும் பெரிய வாள்களும் பெரிய பெரிய பாறாங்கற்களும் எல்லாம் உயரக்கேந்து மழை மாதிரி அவன் மேலே விழ ஆரம்பிச்சுது. அகையோ அசனி நிஸ்வாசா வமந்தோக்னிம் ருஷாக்ஷிபிஹி அப்யதாவன் கஜாமத்தாக சிம்மம் வியாக்ராஷயூதசः. அதன் பிறகு என்னாச்சுன்னா, எங்கே பார்த்தாலும் இன்னும்
யானைகளும் குதிரைகளும் கோவேரி கழுதைகளும் சிங்கங்களும் புலிகளும் கூட்டம் கூட்டமாக ஓடி வர தொடங்கியது இவனை நோக்கி. இதெல்லாம் மாயையினால, யக்ஷாளுடைய மாயையினால. சமுத்திர ஊர்மிபிஸ் பீமஹ பிளாவயன் சர்வதோ ப்ருவம் ஆசசாத மகாஹ்ராத கல்பாந்த இவ பீஷண. எப்பொழுது லோகம்லாம் முடியறதே பிரளயங்கிறதான ஒரு பெரிய சுனாமி மாதிரி ஏற்படுமோ அப்படி அவன் இருக்கிறது இமாலய பிரதேசத்தில் இருக்கான். அங்கே ஒரு பெரிய சுனாமி மாதிரி எங்கேருந்தோ சமுத்திர ஜலம் பொங்கி பொங்கி அப்படியே லோகத்தையே அழிச்சு விடக்கூடிய சக்தியோடு கூட அங்கே வந்து தான் சமுத்திர ஊர்மி பீமஹா பெரிய அலைகளோடு கூட. பிளாவயம் சர்வதோ புவம் ஆசசாத மகாக்ராத கல்பாந்தைவ பீஷண. கல்பமே முடிகிற காலத்தில் பிரளய காலத்தும் போது முடியும் பொழுது எப்படி ஒரு ஏற்படுமோ அப்படி ஏற்பட்டு தான் பெரிய சமுத்திரம் பொங்கி. ஏவம் விதான்யனேகானி திராசனான்யமனஸ்வினாம் சசிருஜு திக்மகதயா ஆசுர்யா மாயையாசுராக. இந்த யக்ஷாள் தங்களுடைய மாயினால இப்படி கொடிய ஒரு மாயையை ஏவி விட்டு அவன் மேலே ஏவி விட்டாள். அதை பார்த்தான் துருவசுவாமி. த்ருவே பிரயுக்தாமசுரைஹி தாம் மாயாமதி துஸ்தராம் நிஷம்ய தஸ்ய முனயः ஷமாசம்சன் சமாகதாக. துருவசுவாமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி தன்னை நோக்கி மாயினால பலவிதமான இடையூறுகள் நோக்கி வருகின்றனவே, என்ன பண்ணுறதுன்னு ஏக்கமாக இருக்கப்பட்ட அவன் யோசிச்சுட்டு இருந்தான். அப்பொழுது மகர்ஷி கணங்கள்லாம் அவனுடைய ஒத்தாசைக்கு வந்தாள். வந்து அவங்ககிட்ட உற்சாகப்படுத்தினாள். அப்போ ரிஷிகள்லாம் அவங்ககிட்ட பார்த்து சொன்னாலாம், அப்பா இது யக்ஷாளுடைய மாயினால் இப்படி வந்திருக்கு, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு. நீ சஸ்திரத்தினால அவளை ஜெயிக்க முடியாது, அஸ்திரங்கள்னால நீ அவளை ஜெயிக்கணும். அதுக்கு சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் வரணும், அவனை தியானிக்கணும் நீனாள். முனைய ஊச்சுகு ஔத்தானபாத பகவான் ஸ்தவசார்ங்கதன்வா தேவக்ஷிணோத்து அவனதாத்திஹரோ விபக்ஷான் என்னாமதேயம் அபிதாய நிஷம்ய சாத்தா லோகோஞ்சசா தரதி துஸ்தரமங்கமிருத்யும். உனக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த பகவான் ஷார்ங்கதன்வா, ஷார்ங்கத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட ஷார்ங்கதன்வா, ஷார்ங்க பாணியான மகாவிஷ்ணு போய் நீ தியானி. அவனுடைய அருள்னால உனக்கு நாராயணாஸ்திரங்கிறது கிடைக்கும். அந்த அஸ்திரத்தை உபயோகம் பண்ணி இந்த யக்ஷாலை நீ ஜெயிக்கலாமே தவிர வேறு வழி இல்லைன்னு உபதேசம் பண்ணாள். அதுக்காக அடுத்த அத்தியாயத்தில் துருவசுவாமி தன்னுடைய சண்டையை நிறுத்த போகிறான். சுவாயம்பூவனுடைய உபதேசத்தினால எப்படி முனிவர்கள்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணாள். அப்பா நீ அஸ்திரத்தினால அவளை யக்ஷாலை ஜெயிக்க முடியுமே தவிர சஸ்திரத்தினால ஒன்றும் பண்ண முடியாது, பகவானை போய் நீ ஆராதின்னு சொன்னாள். முனைய ஊச்சுகு ஔத்தானபாத பகவான் ஸ்தவசார்ங்கதன்வா தேவக்ஷிணோது அவனதாத்திஹரோ விபக்ஷான் என்னாமதேயம் அபிதாய நிஷம்ய சாத்தா லோகோஞ்சசா தரதி துஸ்தரமங்கமிருத்யும். அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா மிருத்யும் யமனை கூட தாண்டி விடலாம், அவனை கூட ஜெயிச்சு விடலாம்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள் முனிவர்களெல்லாம். எப்படி ராமாயணத்தில் ராவணனை நோக்கி சுவாமி ராமர் சண்டை போட்ட பொழுது அவரால் முடியல, ராவணனை எப்படி தோற்கடிப்பதுன்னு தெரியல. அப்போ அகஸ்தியர் ஓடி வந்து சொன்னாள், அப்பா உனக்கு பிரம்மாஸ்திரத்தினால்தான் உனக்கு ஜெயிக்க முடியும், அதனால் ஆதித்யனை போய் நீ உபாசின்னு சொல்லி ஆதித்ய ஹிருதயங்கிற மந்திரத்தை எடுத்து சொன்னாள். இருக்கு ராமர் ஆதித்ய ஹிருதயத்தை 3 தடவை ஜபிச்சு காயத்ரியினுடைய மந்திரத்தினால, பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரம் எல்லாம் காயத்ரி மந்திரம்தான். காயத்ரி மந்திரத்தை வெவ்வேறு விதமாக உச்சாடனம் பண்ணுறதுக்கே அதான் நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் எல்லாம். அதனால் இந்த முனிவர்களெல்லாம் அதை எடுத்து சொன்னாலாம். அப்படி இவ்வாறாக இந்த அத்தியாயத்தில் முனிவர்கள் சொன்ன கடைசி ஸ்லோகத்தோடு இந்த அத்தியாயம் முடிகிறது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே தசமோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம்.
श्रीहरये नमः। अपश्यमानः स तदा ततायिनम् अपश्यमानः स तदा ततायिनम् अपश्यमानः स तदा ततायिनम् महामृधे कञ्चन मानवोत्तमः महामृधे कञ्चन मानवोत्तमः महामृधे कञ्चन मानवोत्तमः पुरीं दिदृक्षन्नपि नाविशद्विषाम् पुरीं दिदृक्षन्नपि नाविशद्विषाम् पुरीं दिदृक्षन्नपि नाविशद्विषाम् न मायिनां वेद चिकीर्षितं जनाः न मायिनां वेद चिकीर्षितं जनाः न मायिनां वेद चिकीर्षितं जनाः इति ब्रुवन्श्चित्ररथस्वसारथिम् इति ब्रुवन् चित्ररथस्वसारथिम् इति ब्रुवन् चित्ररथस्वसारथिम् यत्तः परेषां प्रतियोगशङ्कितः यत्तः परेषां परियोगशङ्कितः यत्तः परेषां प्रतियोगशङ्कितः शुश्रावशब्दं जलधेरिवेरितं शुश्रावशब्दं जलधेरिवेरितं शुश्रावशब्दं जलधेरिवेरितं नभस्वतो दिक्षु रजोन्वदृश्यते नभस्वतो दिक्षु रजोन्वदृश्यते नभस्वतो दिक्षु रजोन्वदृश्यते क्षणेनाच्छादितं व्योम क्षणेनाच्छादितं व्योम क्षणेनाच्छादितं व्योम घनानीकेन सर्वतः घनानीकेन सर्वतः घनानीकेन सर्वतः विस्फुरत्तडिता दिक्षु विस्फुरत्तडिता दिक्षु विस्फुरत्तडिता दिक्षु त्रासयत्स्तनयित्नुना 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 ववृषु रुधिरौघासृक् ववृषु रुधिरौघासृक् ववृषु रुधिरौघासृक् पूयविण्मूत्रमेधसः 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 निपेतुर्गगनादस्य 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 कबन्धान्यग्रतो नघ कबन्धान्यग्रतो नघ कबन्धान्यग्रतो नघ ततःखे दृश्यत गिरिः ततःखे दृश्यत गिरिः ततःखे दृश्यत गिरिः निपेतुः सर्वतो दिशं निपेतुः सर्वतो दिशं निपेतुः सर्वतो दिशं गदापरिघनिस्त्रिंश 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 मुसलाः साश्मवर्षिणः मुसलाः साश्मवर्षिणः मुसलाः साश्मवर्षिणः अहयो अशनि निश्वासा अहयो अशनि निश्वासाः अहयो अशनि निश्वासाः वमन्तोऽग्निं रुषाक्षिभिः वमन्तोऽग्निं रुषाक्षिभिः वमन्तोऽग्निं रुषाक्षिभिः अभ्यधावन् गजामत्ताः अभ्यधावन् गजामत्ताः अभ्यधावन् गजामत्ताः सिंहं व्याघ्राश्च यूथशः सिंहं व्याघ्राश्च यूथशः सिंहं व्याघ्राश्च यूथशः समुद्र ऊर्मिभिर्भीमः समुद्र ऊर्मिभिर्भीमः समुद्र ऊर्मिभिर्भीमः समुद्र ऊर्मिभिर्भीमः प्लावयन् सर्वतो भुवं प्लावयन् सर्वतो भुवं प्लावयन् सर्वतो भुवम् आससाद महाह्रादः आससाद महाह्रादः कल्पान्त इव भीषणः कल्पान्त इव भीषणः कल्पान्त इव भीषणः एवं विधान्यनेकानि एवं विधान्यनेकानि एवं विधान्यनेकानि त्रासनान्यमनस्विनां 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 ससृजुस्त
திக்மகதயः சஸ்ருஜுः திக்மகதயः சஸ்ருஜுः திக்மகதயः ஆசுர்யா மாயயாசுராः ஆசுர்யா மாயயாசுராः ஆசுர்யா மாயயாசுராः ध्रुवे प्रयुक्तामसुरैः ध्रुवे प्रयुक्तामसुरैः ध्रुवे प्रयुक्तामसुरैः तां मायामतिदुस्तरां तां मायाम् अतिदुस्तरां तां मायामतिदुस्तरां निशम्य तस्य मुनयः निशम्य तस्य मुनयः निशम्य तस्य मुनयः शमाशंसन् समागताः शमाशंसन् समागताः शमाशंसन् समागताः मुनयौचुः 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 औत्तानपाद भगवान् तव शार्ङ्गधन्वा औत्तानपाद भगवान् तव शार्ङ्गधन्वा औत्तानपाद भगवान् तव शार्ङ्गधन्वा देवक्षिणोतु अवनतार्तिहरो विपक्षान् देवक्षिणोतु अवनतार्तिहरो विपक्षान् देवक्षिणोतु अवनतार्तिहरो विपक्षान् यन्नामधेयमभिधाय निशम्य चाद्धा यन्नामधेयमभिधाय निशम्य चाद्धा यन्नामधेयमभिधाय निशम्य चाद्धा लोकोञ्जसा तरति दुस्तरमङ्गमृत्युम् लोकोञ्जसा तरति दुस्तरमङ्गमृत्युम् लोकोञ्जसा तरति दुस्तरमङ्गमृत्युम् श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे दशमोऽध्यायः ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே தசமோऽध्यायः. மைத்ரேய உவாச்ச பிரஜாபதேர்துஹிதரம் சிசுமாரஸ்ய வை த்ருவः உபயேமே பிரமிம் நாம தத்சுதௌ கல்பவத்சரௌ இலாயாமபி பார்யாயாம் வாயோः புத்ர்யாம் மகாபலः புத்திரமுத்கலநாமானம் யோஷித்ரத்னமஜீஜனத் உத்தமத்வகிருதோத்வாகः மிருகயாயாம் பலீயசா ஹதः புண்ணியஜனேனாத்ரௌ தன்மாதாஸ்ய கதிம் கதா ध्रुवो भ्रातृवधं श्रुत्वा कोपामर्षशुचार्पितः जैत्रं स्यन्दनमास्थाय गतः पुण्यजनालयम् गत्वोदीचीं दिशं राजा रुद्रानुचरसेवितां ददर्श हिमवद्रोण्यां पुरीं गुह्यकसङ्कुलां दध्मौ शङ्खं बृहद्बाहुः खं दिशश्चानुनादयन् येनोद्विग्नदृशक्षत्तः उपदेव्योऽत्र सम्भृशम् ततो निष्क्रम्य बलिनः उपदेव महाभटाः असहन्तस्तन्निनादम् अभिपेतुरुदायुधाः स तान् आपततो वीर उग्रधन्वा महारथः एकैकं युगपत्सर्वान् अहं बाणैस्त्रिभिस्त्रिभिः देवैललाटलग्नैस्तैः इषुभिः सर्व एव हि मत्वा निरस्तमात्मानम् आशंसन् कर्म तस्य तत् तेऽपि चामुम् तेऽपि चामुममृष्यन्तः पादस्पर्शमिवोरगाः शरैरविध्यन् युगपते द्विगुणम् प्रचिकीर्षवः ततः परिघनिस्त्रिंशैः प्रासशूलपरश्वधैः शक्तिरिष्टिभिर्भुषुण्डीभिः चित्रवाजैः शरैरपि अभ्यवर्षन् प्रकुपिताः सरथम् सहसारथिम् इच्छन्तस्तत्प्रतीकर्तुम् अयुतानाम् त्रयोदश औत्तानपादिः स तदा शस्त्रवर्षेण भूरिणा न एवादृश्यताच्छन्न आसारेण यथा गिरिः
हाहाकारस्तदैवासीत् सिद्धानां दिवि पश्यताम् हतोऽयं मानवः सूर्यः मग्नः पुण्यजनार्णवे न दत्सु यातु दानेषु जयकाशिष्वथो मृधे उदतिष्ठद्रथस्तस्य नीहारादिव भास्करः धनुर्विस्फूर्जयन् दिव्यम् द्विषताम् खेदमुद्वहन् अस्त्रौघम् व्यधमद्बाणैः घनानीकमिवानिलः तस्य ते चापनिर्मुक्ताः भित्त्वा वर्माणि रक्षसाम् कायानाविविशुस्तिग्मा गिरीनशनयो यथा भल्लैः सञ्छिद्यमानानाम् शिरोभिश्चारुकुण्डलैः उहुरुभिः हेमतालाभैः दोर्भिर्मलयवल्गुभिः हारकेयूरमुकुटैः उष्णीषैश्च महाधनैः आश्रितास्तारणभुवो रेजू वीरमनोहराः हतावशिष्टा इतरे रणाजिरान् रक्षोगणाः क्षत्रियवर्यसायकैः प्रायो विवृक्णावयवा विदुद्रुः मृगेन्द्रविक्रीडितयूथपा इव अपश्यमानः स तदात्ततायिनम् मां मृधे कञ्चन मानवोत्तमः पुरीं दिदृक्षन्नपि नाविशद्विषाम् न मायिनां वेद चिकीर्षितं जनः इति ब्रुवंश्चित्ररथस्वसारथिम् यत्तः परेषां प्रतियोगशङ्कितः शुश्रावशब्दं जलधेरिवेरितं नभस्वतो दिक्षु रजोन्वदृश्यते क्षणेनाच्छादितं व्योम घनानीकेन सर्वतः विस्फुरत्तडिता दिक्षु त्रासयत् स्तनयित्नुना ववृषु रुधिरौघासृक् पूयविण्मूत्रमेधसः निपेतुर्गगनादस्य कबन्धान्यग्रतो नघ ततःखे अदृश्यत गिरिः निपेतुः सर्वतो दिशम् गदा परिगनिस्त्रिंश मुसलाः साश्मवर्षिणः अहयो अशनि निःश्वासा वमन्तोऽग्निं रुषाक्षिभिः अभ्यधावन् गजामत्ताः सिंहं व्याघ्राश्च यूथशः समुद्र ऊर्मिभिर्भीमः प्लावयन् सर्वतो भुवम् आससाद महाह्रादः कल्पान्त इव भीषणः एवं विधान्यनेकानि त्रासनान्यमनस्विनाम् ससृजुः तिग्मगतयः आसुर्या मायया असुराः ध्रुवे प्रयुक्तामसुरैः तां मायामतिदुस्तराम् निशम्य तस्य मुनयः शमाशंसन् समागताः मुनय ऊचुः औत्तानपाद भगवान्स्तव शार्ङ्गधन्वा देवक्षिणोतु अवनतार्तिहरो विपक्षान् यन्नामधेयमभिधाय निशम्य चाद्धा लोकोञ्जसा तरति दुस्तरमङ्गमृत्युम् श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे दशमोऽध्यायः श्रीहरे நமः. பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्.
मुचुकुन्द महानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दु सुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परम् किमपि तत्त्वमहं न जाने। श्री हरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेवा। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।